இந்த உலகத்துல பிறந்த நாம எல்லோரும் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இந்த உலகத்துல நான் ஏன் பிறந்தேன், இந்த உலகத்துல பிறந்தது தேவனுடைய சித்தமானு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க எப்படி வாழணும்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இது தெரியாம நீங்க வாழக்கூடாது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நீங்க ஏன் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. நீங்க பிறந்ததுக்கான காரணம் இதுவாவும் இருக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க எல்லாம் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்க பிறந்தது தேவனுடைய சித்தமா, அது கண்டுபிடிச்சீங்களா என்னன்னு நீங்க கேட்கலாம். எனக்கு நல்லாவே புரியுது நீங்க கேக்குறது. நான் ஃபர்ஸ்ட் என்னோட இன்சிடென்ட் சொல்றேன், சரிங்களா? நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போச்சும் ஒரு 8th இருக்கும், சரிங்களா? 8th படிக்கும் போச்சும் ஸ்கூல்ல இருந்து எங்க போனோம்னா டூர் போயிருந்தோம். கொடைக்கானலுக்கு டூர் போயிருந்தோம், சர்ச்சில் இருந்து போயிருந்தோம். அந்த லைஃப்லயே மறக்க முடியாத பெரிய இன்சிடென்ட்னா அது ஒண்ணு. ஏன்னா என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட். கொடைக்கானல் போயிட்டு வரும்போச்சும் ஆக்சிடென்ட் ஆயிட்டு, நாங்க போன வண்டி ஆப்போசிட்ல உள்ள வண்டி இதாயிட்டு இடிச்சிட்டு, எனக்கு நைட்டு என்ன நடந்துன்னே தெரியாது. நல்லா தூக்கத்துல இருக்கும். அந்த நைட் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்களா? யார் எவருன்னே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. விண்டோவை ஓபன் பண்ணி இது பண்றாங்க, வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு. ஆக்சிடென்ட்ல சின்ன சின்ன அடியோட போய்கிட்டே தவிர எந்த ஒரு பெரிய இழப்புமே கிடையாது. எனக்கு எந்த ஒரு சின்ன அடியுமே கிடையாது. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஹாஸ்பிட்டல் வசதியே கிடையாது. அதுவும் மிட் நைட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். அந்த சரௌண்டிங்ல உள்ள எல்லாருமே இது பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம், பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போறோம். எல்லாருமே எங்க வண்டியில இருந்து எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க, இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு இந்த கண்ணு பக்கத்துல அடி, கண்ணாடியில உள்ள கிளாஸ் பீஸ் உடஞ்சி அடி, சிலவங்களுக்கு பல்லு அடி, அப்போ ஒரு சிலருக்கு ஊம அடி, உடம்புல ஊம அடி அப்படின்னு சின்ன சின்ன அடிகளோட இதாயிருந்து. நைட்டு போய் சேர்ந்தாச்சு. காலையில எல்லாருக்கும் வீட்டுல இருந்து போன் பண்றாங்க, எடுக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க என்ன யாதுன்னு. நாங்க சர்ச்சில் இருந்து போனதுனால அடுத்தால சர்ச்சில் இருந்து எங்களுக்கு வேற வேன் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாங்க நெக்ஸ்ட் ஊருக்கு ரிட்டர்ன் போறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி வண்டி வந்துட்டு இருந்துச்சு. காலையில அந்த வண்டியை பார்ப்போம், இதுவா நம்ம வண்டி அப்படிங்கிற இது இருக்குது. 3 வீலு, அந்த வேனுக்குள்ள 3 வீல் என்னன்னா மேல இருக்குது, ஒரு வீல் மட்டும்தான் கீழே இருக்குது. அந்த ரோட்டோரமா நட்டு வச்சிருந்த ஒரு தென்னை மரம் ஓலை தான் எங்களை காப்பாத்துச்சு. நான் நம்புறேன் அந்த ஓலை ஏசப்பா தான் என்ன காப்பாத்துனது. அந்த ஓலை மூலமா என்ன என்னன்னு இல்ல, எங்க பஸ் ஏன் தெரியுமா? அந்த ரோட்டுக்கு இந்த சைட்ல பெரிய குழி, அந்த குழிக்குள்ள விழுந்துட்டோம்னு நினைச்சீங்களா, வெளியில வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குழி. நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு உயிர் ஆபத்து போயிட்டு வந்திருப்போம். உயிர் போற அளவுக்கு போய் திரும்ப வருவோம். இதே மாதிரி நீங்க அனுபவிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நானும் பாக்குறேன், மத்தவங்களும் பார்த்து அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். என்னோட லைஃப்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். உயிர் போற அளவுக்கு உண்மையில அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள போய் திரும்ப வருவோம். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு போய் திரும்ப நல்லபடியா வருது. ஒவ்வொரு நேரமும் யார் இது பண்றான்னு கேட்டா கடவுள் தான் திரும்ப கொண்டு வர்றது, கடவுள் தான். நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளவுக்குள்ள நடந்ததுக்கு அப்புறமும் ஏசப்பா என்ன வழி நடத்தி போற விதங்கள் வேறையா இருக்குது. இப்போ உங்களுக்கு என்னோட ஸ்டோரி இல்ல என்னோட மிராக்கிள்ஸ், என்னோட அற்புதம், என்னுடைய சாட்சி யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருந்தாலும் அது என்னது, கடவுளே நான் மகிமைப்படுத்துறதுக்கு தான் சமம். என்னோட வீடியோ யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பேசினாலும் அவங்க உள்ளத்துல இருந்து மனம் திரும்பினாலும் அது எனக்கு ஒரு பெரிய அற்புதம் தான். கடவுள் நான் நர்சிங் படிச்சிருக்கேன், அது ஒரு சேவை, இன்னொரு ஃபீல்ட்ல போகுது. இன்னொரு இப்போ ஒரு வீடியோ, இந்த வீடியோ மூலமா கடவுள் ஒரு சேவை எனக்கு தந்திருக்காரு. அதை நான் நல்லபடியா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை. நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு பாப்போமா? மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை
துன்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாத்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது தெரியாம வாழ்றது வேஸ்ட். உண்மையா இல்லையான்னு மட்டும் இது பண்ணுங்க. கடவுள் வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சத்துரு நம்மளுக்கு வந்து கஷ்டப்படுத்துறவங்க ஒரு துன்பத்தை கொண்டு வரான், நம்மளுக்கு பள்ளிக்கு பழி வாங்குறான் அப்படின்னு உள்ளவங்களுக்கு என்னது, கடவுள் வந்து சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யுங்கள் அப்படின்னு அவங்களுக்காண்டி என்ன சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்கள்னு கடவுள் சொல்றாரு. எவ்வளவு அழகான அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் இல்ல, இத பாக்குற வீடியோ யாரு உள்ளத்துலயாவது பேசினாலும் சரி, கடவுள் வந்து கிறிஸ்டின் அப்படின்னு கிடையாது. கடவுள் வந்து இந்த வார்த்தை வந்து உங்க உள்ளத்துல பேசுதா, அதுதான் பாயிண்டே. நீங்க வந்து கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டணும். பகைக்கிறவங்களை வந்து ஆசீர்வதிக்கணும், ஜெபிக்கணும். மெய்யான மகிழ்ச்சி எங்க இருக்கும் சொல்லுங்க, உலகத்தார்ட்ட கிடைக்கவே செய்யாது. கடைசியில எப்படினாலும் ஏசப்பா கிட்டதான் போனாதான் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளோட கஷ்டத்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை வந்து கடவுள் மட்டும்தான் தர முடிவார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கடவுள் கடவுள் கடவுள், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு இருந்தோன்னு நினைச்சுங்களா, லைஃப் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா போகும். அனைவருக்கிட்டையும் அன்பா பழகுன்னு பைபிள் வசனம் வந்து சொல்லுது. நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கம் வந்து தேவனுடைய சித்தத்துக்கா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு வசனம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா. யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. யோவான் 15:16. நம்ம வந்து கடவுளை வந்து தேர்ந்தெடுக்கல, கடவுள் தான் நம்மளை வந்து என்னது தேர்ந்தெடுத்திருக்காராம். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அன்பும் சேவை செய்யும் மனப்பான்மையும் பொறுப்பு வந்து கடவுள் வந்து யாருக்கு தந்திருக்கான்னு கேட்டா நம்ம மனுஷங்களாகிய நம்மளுக்கு தான் தந்திருக்காரு. அந்த பொறுப்பை நம்ம நல்லபடியா பயன்படுத்தணும். துன்பம் வந்து நல்லதை உருவாக்குகிறதான்னு கேட்டா கடவுள் வந்து நம்மளுடைய வளர்ச்சி அடுத்த படிக்கு போகிறதுக்கு துன்பத்தை வந்து அனுமதிக்கிறார். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா யோபு. யோபு வந்து செல்வந்தர், பிள்ளைகள் எல்லாம் செழிப்போடு இருந்தார். யோபுக்கு வந்து பிள்ளைகள் போச்சு, சொத்து எல்லாம் போச்சு, நோய் வந்துச்சு. ஆனாலும் யோபு வந்து என்ன செஞ்சாரு, கடவுளை வந்து இது பண்ணவே இல்லை, யான் கூட கேட்கல. ஏன் எனக்கு இந்த நோய், மக்கள் பாக்குற எல்லாரும் வந்து இது பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஆனா யோபு வந்து கடவுள் மேல மிகுந்த வைராக்கியத்தோட இருந்தார். நான் தூஷிக்கவே மாட்டேன் கடவுளை, கடவுள் தந்தாரு கடவுள் எடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப இதா இருந்தாரு யோபு. நம்மளுக்கும் நிறைய கஷ்டங்கள் வரும், அத வந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகலாம், கடவுள் வந்து அதுக்குள்ள ஆரோக்கியத்தை தருவாரு, மைண்ட் செட்டை தருவாரு, அடுத்த ஐடியாவை தருவாரு ஏசப்பா. ஒரு சோதனை வந்திருக்குன்னு நினைச்சுங்களா, நம்ம வந்து சோர்ந்து அதே இடத்துல இருந்துடக்கூடாது, அடுத்து முன்னேறி போகிறதுக்குள்ள வழிய பார்க்கணும். இது எல்லாம் தெரியாம நம்ம வாழவே கூடாது, சரிங்களா? ஐ லவ் ஜீசஸ் இப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுங்க. 2025 பைபிள் அலிமா அப்படின்னு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க.